தமிழ் தொழிலாளர்களிடம் இருக்கக்கூடிய குறை என்ன? இவர்களை வேலையில் வைத்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்ம நார்த் இந்தியன்ஸ்க்கு கொடுக்கறதோட டபுள் மடங்கு அவங்க கேட்கறாங்க. அவுட்புட் இருக்கான்னு கேட்டானா சம்டைம்ஸ் இல்ல, அவுட்புட் இருக்கான்னு கேட்டானா சம்டைம்ஸ் இல்ல. வட இந்திய தொழிலாளர்கள் எவ்வளவு சம்பளம் கேட்கறாங்களோ இல்ல இவங்களுக்கு நாம எவ்வளவு சம்பளம் நார்மலா கொடுப்போமோ அதுல பாதி சம்பளம் அவங்களுக்கு கொடுக்கறோம். அவங்களும் இப்போ வந்துட்டு உஷாராயிட்டாங்க சார். எங்க நம்மளுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ணலாம்னு நாங்க பாக்குறது ஃபர்ஸ்ட் சேலரியில இருந்து. ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு. ஒவ்வொரு துறையிலும் நம்ம கம்மி பண்ணியதான் காஸ்ட் நம்மளால மேட்சே பண்ண முடியுது. ஏண்டா அடுத்தவன அமன கட்டி ஆக்கி அதுல அரிசி வாங்கி சாப்பிடறவனா நீ? அப்பதானே உலையாகும். இந்திக்கார பசங்களுக்கு 12 ஹவருக்கு 12,000 கொடுக்குறோம். அவன் பயந்து வேலை செய்யறான், நம்ம பசங்க பயந்து வேலை செய்ய மாட்டாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். நம்ம தமிழ் ஆளுங்க நம்ம எஸ்டேட்ல கிட்டத்தட்ட 35 வருஷமா இருக்கு. 2010க்கு மேல எல்லாம் எங்க போயிட்டாங்க? ஏஜ் ஆகுது இல்லையா சார்? என்னது ரெண்டு ஊம குத்து விரட்டி விட்டுக்கடா. சரிங்க. இங்க பாரு மேல கை வச்சிட்டே. 2016ல தமிழ்காரங்க வேலையில இருந்தாங்க. அவங்களுக்கு அப்ப மாச சம்பளம் எவ்வளவு? 17,000 வாங்குவாங்க. 17,000 ரூபாய். 17,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவர் அனுப்பிட்டு 9,000க்கு ஆள் எடுத்துக்கலாம். ஆமா சார். இனிமே நமக்கு பாஸ் சம்பளம் தான். அவங்க எல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆவாங்க? திருப்பியும் அவங்க ரீஜாயின் பண்ணிட்டாங்க சார். அப்ப அவங்களுக்கு சம்பளம் என்ன? 12,000 ரூபாய் சம்பளம். அவங்க கேட்கிற இன்சென்டிவ் போனஸ் எல்லாம் கிடையாது. 17,000 ரூபாய் சம்பளத்துல இருந்து வெளியில அனுப்பி மறுபடி 12,000க்கு எடுத்துக்கிட்டீங்க. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? தமிழ் தொழிலாளர்கள் வந்து கொஞ்சம் மூளை என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கவனமா கண்ணும் கருத்துமா வேலை செய்வாங்க சார். அப்பாடா. நம்ம ஆளுக்கு வந்து ஜாஸ்தி இப்போ கிடைக்கிறது இல்லை. 10ஆம் தேதியில இருந்தா ஒரே ஒரு இந்திக்கார பையனு தான் சேர்ந்துருக்கான் ஒரு பையன். ஆனா நல்ல கெட்டிக்கார பையலா தான் இருக்கிறான். இன்னைக்கு நீ எப்படி வியாபாரம் பண்றேன்னு பாக்குறேன். இங்கே உட்கார்ந்திருக்க. நம்ம நம்பி வளர்த்துட்டு இருப்போம் அந்த கிளி யாரோ படுத்து தூக்கிட்டு போயிடும். அதாவது தொழில் கத்துக்கிட்ட உடனே அந்த கிளி பறந்து போயிருது. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். வண்டி கடையை விட்டுட்டு கிளி ஏன் பறந்துச்சு? இந்த கிளி கொஞ்சம் மேல முன்னரன் வந்துச்சு. இந்த கிளி பறக்கலாம்னா இந்த கிளியும் பறக்கலாம்னு நியாயம். அப்ப மட்டும் சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்திருக்க வேண்டும். அப்படியே வந்தாலும் அவங்களுக்கு சகிப்புத்தன்மை கிடையாது. யாராவது ஒருத்தங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல பைய போட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. சோத்துக்கு ஈக்குவலா உப்பு போட்டு சாப்பிடுறீங்க. எங்களுக்கு ரோச கொடுக்குற மாதிரி இருக்கும். திங்கக்கிழமை வேலைக்கு வர்றது இல்ல, கடைகள் அதிகமா திறந்ததுனால. இந்த கடையில எந்த கடை? மது கடை தான். நம்ம இப்போ தமிழ் ஆளுங்க தான் முன்னாடி நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி வச்சிருந்தேன். இப்போ எல்லாமே இந்திக்காரன் ஆயிட்டாங்க. வரண்டா சின்னசாமி. ஏன் காரணம்னா நம்மளால வந்து சனிக்கிழமை சம்பளம் கரெக்டாக கொடுத்தோம், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர மாட்டோம். ஊரில் ஏதோ ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். அதானே உலக வழக்கம். இப்போ இந்திய ஆளுங்கலாம் அப்படி கிடையாது. நைட் ஒர்க் பண்ணுறான், ஓவர் டைம் பண்ணுறான், எல்லா வேலையும் பண்ணுறான். ஒரு சின்ன பாத்ரூம் கழுவுனா கூட நம்மளால் கழுவ மாட்டான், அவன் கழுவுறான். I really appreciate your sincerity. சம்பளத்துல 10 ரூபாய் அதிகமா போட்டு தர சொல்றேன். 10 ரூபாய் அதிகம், 5 ரூபாய் போகுது. வெரி குட். வரைக்கும் அவங்க பேசுனது எல்லாமே வேலையாட்களை எடுக்கிறது மாதிரி பேசல, அடிமையா வரணும்ன்ற மாதிரி பேசுறாங்க. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றான். மகராசி நல்லா இருக்கணும். குறைஞ்ச சம்பளத்துக்கு அதிக நேரம் வேலை பார்க்கணும், உற்பத்தியும் அதிகமா இருக்கணும். லெதர் ஃபேக்டரியில வேலை பார்த்திருக்கேன். இரவு 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து செஞ்சிருக்கேன். முதலாளிகளோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா அந்த லாபத்தை நான் மாசம் முழுக்க நான் செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இன்னைக்கு ஓட்டி கொடுத்தோம், இன்னைக்கு நைட்டு கொடுக்குறோம்னா ஓட்டின்றது எக்ஸ்ட்ரா நேரம் ஆகும்போது டபுள் கொடுக்கணும் சட்டப்படி. அது கொடுக்குறீங்களா? இல்ல எங்க மாத்தறானுங்க எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. சார் இப்போ இவங்க சொல்ற எல்லா குறைபாடுகளுமே வட இந்தியர்கள்ட்ட இருக்கான்னா வட இந்தியர்கள்ட்ட இருக்குங்க சார். இவங்க வந்து அதை ஒரு பெரிய பொருட்டை நினைச்சுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா லாபம். நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு நாளைக்கு நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 100 ரூபாய் குறைக்கலாமா நான் பார்த்துட்டு இருக்கேன். தமிழ்நாடு வந்து ஒரு 70 ஆண்டுகளா போராடி 8 மணி நேரம் வேலை செய்யணும், வாரத்தில் ஒரு நாள் லீவ் எடுக்கணும், 26 நாள் வேலை செய்யணும், 4 நாள் இவ்வளவு சிக்கல்களை தாண்டி இந்த உரிமைகளை பெற்றுக்கிறோம். நீங்க இது எல்லாத்தையும் வந்து வட இந்தியர்கள் வர்றதுனால வந்து அதை உடைச்சு விட்டுறீங்க. என்னடா பேட்டி எடுக்கற? நிப்பாட்ற கேமராவை. வட இந்திய தொழிலாளர்களுக்கு சாதகமா தான் நாங்க பேசுறோம். நீங்க நடத்துறது ஒரு உழைப்பு சுரண்டல். உண்மையிலேயே ஆரம்பத்திலேயே ஆப்பு வைக்கிறேன். இவன்ட்ட வாயை கொடுத்தா வாயில பொண்ணு வந்துருமோ? நாளைக்கு முடியலன்னு நான் சொல்லல. 45 பேர் வந்து வடமாநிலத்தில் தவறுங்கிறீங்க. 45 பேர் இருக்கிற இடத்துல 20 பேர் தமிழ்காரங்களையும் வச்சுக்கிட்டு வேண்டியதானே? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். வர மாட்டேங்கிறாங்க சார். வாராங்க சார். வரவங்க உங்க கண்ணுக்கு தெரியல. எங்க போகுது என் நாடு எங்க போகுது?
சங்கம் வச்சுக்குவாங்க, அவங்க ஒரு டீம் வச்சுக்குவாங்க. ஆமா. நாளைக்கு ஏதாவது நீங்க அவங்கள வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சங்கத்தை வச்சு பேசிக்குவாங்க. சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால உத்தியோகம் பார்க்க முடியுமா? உங்களுக்கு கூட்டமைப்பு இருக்கா இல்லையா? சங்கம் இருக்கு. என்ன கதையா இருக்கு? நீங்க சங்கம் வச்சுக்கலாம், அவங்க சங்கம் வச்சுக்க கூடாது. இந்த ஆட்டிடியூட தான் இங்க கொஸ்டின் பண்றாங்க இப்போ. பெரிய நிறுவனம் அங்கே இருக்கிறதுல ஐடி கம்பெனி எல்லாம் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. இந்த நிறுவனங்களில் நாங்கள் போய் வேலை போய் கேட்டால் நீங்கள் லோக்கல் ஏரியா உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கிறாங்க. ஏன் இப்படி? உன் மேல எந்த கோபமும் இல்லை, சயின்ஸ் தப்பாயிடக்கூடாது, அவ்வளவுதான். இவங்களுக்கு என்னன்னா இவங்களை எதிர்த்து பேசிடக்கூடாது, இவங்க சொல்ற நேரம் வரைக்கும் வேலை பார்க்கணும், இவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கணும். அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தா இவங்க தமிழ் ஆட்களா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 4 பேருக்கு நல்லது பண்ணுறா எதுவுமே தப்பு. யாருப்பா அந்த 4 பேரு? நானு, என் பொண்டாட்டி, என் ஒரு குழந்தை, இன்னொன்னு ஆண்டிவே. ஒரு லோடு வருது இறக்கிறதுக்காக, நீங்க அந்த டைமுக்கு வர மாட்டீங்க. அவங்க இறக்கிட்டு எனக்கு சம்பளம் சும்மா கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வேலை பார்ப்பாங்க, இவங்க சம்பளம் கேட்பாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அம்மாடி. இவங்க வந்து 1000 ரூபாய் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு வேலை செய்ய வந்தால சுமை தூக்குற பொருளை இறக்குறாங்க. அவன்கிட்ட ஒரு 200-300 கொடுத்துட்டா எங்க தொழில் பாதிக்கப்படுது. எங்களை வச்சு நீங்க இறக்க வேண்டிய வேலை தான் உங்க கடமை. இது நல்லா இல்லடா. செவனேன்னு போய்க்கு கூப்பிட்டு ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் சொல்லி உரண்டு இருக்கிறது நல்லா இல்ல. உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக அரசாங்கம் கடன் கொடுக்குதா இல்லையா? எஸ் சார். இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு முதலாளியை வளர்ப்பதற்காக அரசாங்கம் செய்வதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒரே கல்லுல 2 மாங்கா. எல்லாரும் சேர்ந்து வளரணும் நினைக்கிறீங்களா? தொழிலாளி தானே எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கான நியாயமான சம்பளம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை என்ஜாய் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இப்போ இவங்க எங்களை எப்படி பயன்படுத்துறாங்கனாக்கா 6 மாசத்துக்கு அவன் ஊரு பட்ட எத்தனை நாள் வராமல் இருக்கிறான், நாளைக்கு தமிழ் ஆட்கள் கொண்டு போய் வேலை செய்ய சொல்றது. நல்ல பார்ட்னர்ஷிப் இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. இவனை சம்பளம் கூடுதலாக தேவைப்படுதுன்னு எதிர்பார்க்கும் போது குற்றத்தை கண்டுபிடிச்சு இவனை அனுப்பிட்டு குறைந்த சம்பளத்துக்குள்ள உள்ள ஆட்களை இங்க கொடுத்து மறுபடியும் கொண்டு வர்றது. என்னங்க ஒரு தாயா புள்ளைய பழகிட்டு தபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நமக்கு ஒரு டெய்லர் சர்வ சாதாரணமா எங்க கிட்ட வந்து திருப்பூர்ல பீஸ் ரேட்டுங்கிற அடிப்படையில் ஒரு நாளைக்கு 1500 ரூபா வரைக்கும் வேலை செய்யறாங்க. இந்த 1500 ரூபா வருமானத்தை வச்சு முன்னேறதுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. என்னடா செல்லம் குழப்புற? வாரத்துல பூரா போய் தண்ணி அடிச்சுட்டு 3 நாள் வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. திருப்பூர்ல இது உண்மையான நிலைமை. பகிரங்கமா நான் மறுபடியும் வேணாலும் மண்டைய உடைச்சு நிக்கி மாவளுக்கு வைக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேடா. அதிகப்படியா குடிக்கிறது ஆந்திர மாநிலமும் வட இந்திய மாநிலங்களும் அதிகமா குடிக்கிறாங்க. நான் நம்பர் 1. வட இந்திய தொழிலாளர்கள் எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாத மனித புனிதர்கள் போலவும் தமிழ்நாட்டை சார்ந்த லோக்கல் ஒர்க்கர்ஸ் மட்டும் முழு நேரம் மது போதையில் தெரியறதுங்கிறது வந்து ஒரு மோசமான ஒரு குற்றச்சாட்டு. அது புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. இதான் டேட்டா. இங்க பாருங்க, நீங்க செக் பண்ணீங்க. தமிழ்நாடு இருக்கக்கூடிய இடம் என்ன? 9வது இடத்துல இருக்குது. அவங்க குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாம சுத்துறாங்கன்னு 10ஆம் எல்லா இடத்துலயும் பதிவு பண்ண பாக்குறீங்க. பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? இதுக்கு தான் மூடிக்கிட்டு இருக்கணும்ன்றது. டக்குன்னு ஒரே வார்த்தையில இந்த கேரக்டர் அசாசினேட் பண்றது இருக்குல்ல, அது உங்களுக்கே ஆபத்து. உண்மையிலேயே என்னென்ன வேலைக்கு உங்களுக்கு தமிழ் ஆட்கள் கிடைக்கல? மேசன், லேபர், ஹவுஸ் கீப்பிங். நார்த் இந்தியன் நாடு தான் நம்ம இருக்கோம். நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? அதைத்தான் சார் நானும் சொல்றேன். சார் அவனை மிரட்டலாம் சாருங்கிறார் ஒருத்தர். அவன் சொல் பேச்சு கேட்டு வேலை பார்ப்பான் சார் அப்படிங்கிற. எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வேன். நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஒரு சுருன்னு கோவம் வரும் தமிழ் ஆளுக்கு. சார் அந்த சென்ட் எவ்வளவு சார்? அது கண்டுபிடிச்சு வா. ஏன்னா அவங்களாம் அந்த பொசிஷனை விட்டு என்னைக்கும் மேல வந்தாச்சு. அதுக்குன்னு தனியால எங்க சார் போக முடியும்? அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. என்னடா டக்குன்னு சிக்னல் மாதிரி மாறிட்டா? இங்க என்ன சிக்கல்னா ஏஜ்டு ஆளுங்களை இவங்க ஹவுஸ் கீப்பிங்க்கு ஒத்துக்கிறது இல்ல. 35க்கு மேலே பெருவாரியா சொன்னீங்கன்னா அவங்க சொல்ற ரீசன் 35 வயசுல ஆள் வந்தாங்கன்னா நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் சார். நம்பிட்டேன் வா. நீங்களே சொல்லிட்டீங்க இப்ப வயதானவங்க மட்டும்தான் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அங்க பற்றாக்குறை இருக்கா இல்லையா? அது எப்படி ஈடுகட்டுறது? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். நம்ம உறவுகள் இல்ல நம்ம உறவுகள் இருக்கக்கூடிய கிராமங்கள்லயே தேடினாவே கிடைக்கும். நீங்க கிடைச்சா ஏமா வெளில போறாங்க சொல்லுங்க. தேடணும், கிடைக்கிற வரைக்கும் தேடணும். தேடன கிடைக்காதது எதுவுமே இல்ல. நாங்க அந்த வேலையை செய்ய விரும்பல, அப்புறம் எப்படி எங்க உள்ள எடுப்பீங்க? இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். இதுக்கு நான் என்ன செய்யட்டும்னு அவர் கேட்கிறாரு. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. 300 நிறுவனங்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு 20,000 நிறுவனங்கள் இருக்கு. அந்த அளவுக்கு நம்மகிட்ட ஆள் இருக்கா அப்படிங்கறத உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுறேன். 30,000 கம்பெனி வந்திருக்கு, நம்மகிட்ட அவ்வளவு ஆள் இருக்கான்னு அவர் கேட்கிறாரு. கடைசியில் எங்கள்கிட்ட தான் வரணும் சார். வீடு கட்டியிருக்கியா? இல்ல, எங்கள்கிட்ட தான் வரணும். லேபர் நாங்க தான். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இல்ல.